ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல் 5 சினிமா. இன்னைக்கு நம்ம அரண்மனை 4ஓட சினிமா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சுந்தர்சி டைரக்ஷனில் சுந்தர்சி நடித்து தமன்னா, யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சலான் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை நம்ம பார்த்துடலாம். வழக்கம் போல் இருக்க அரண்மனை படத்தோட கதை தான் இதுவும். ஓப்பனிங்லேயே ஒரு தமன்னாவோட ஃபேமிலி வந்து இறந்துடுறாங்க மர்மமான முறையில். அதை கண்டுபிடிக்க சுந்தர்சி வர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் இந்த கதையே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். பாசிட்டிவ் வந்து மிக முக்கியமானது வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த படத்துலேயே 2 சாங் தான் இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹிப்ஹாப் தமிழா தான் மேஜராக தெரிகிறாரு. அவரோட மியூசிக் நல்லா இருக்குது இந்த படத்தில். அண்ட் இன்னும் சொல்லிக்கப்படி எதுனா விஎஃப்எக்ஸ் எப்பயும் போல் அரண்மனை 3 1 2 3 அதை தாண்டி 4ல் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க ஓரளவுக்கு அந்த படத்தை மேஜராக காப்பாற்றுறது ஒன்று ஹிப்ஹாப் தமிழோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால், இன்னொன்று விஎஃப்எக்ஸ் தான். தென் அப்போ அங்கங்கே காமெடி வந்து கொஞ்சமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அரண்மனை சீரீஸ்லேயே வந்ததுலேயே காமெடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த அரண்மனை 4 தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எதுவுமே இல்லை காமெடி. அந்தளவுக்கு பெருசாக 2-3 சீக்வன்ஸ் இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே மக்கள் சிரிக்கிற மாதிரி இல்லை. தென் இதில் யோகி பாபு, கோவை சரளா அவங்க காமெடியை விட சேஷுவோட காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட சீக்வன்ஸுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் வந்து அரண்மனை 1 and 2 3 இருக்கிற அதே கதை தான் இங்கேயும் வழக்கம் போல். ஸோ பிளேவும் ஆடியன்ஸ் எப்பயுமே எதிர்பார்த்துடுறாங்க அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் இந்த படத்தில் வர பேய் சீக்வன்ஸ்லாம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரலி 90s 2K கிட்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்லாம் உள்ளக வருது. அதில் இருக்க சீக்வன்ஸ்லாம் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸு பவர் ரேஞ்சஸில் மெகா சோர்ஸ்லாம் கிளைமேக்ஸில் வருது. அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அரண்மனை நம்ம சொன்னாலே அதில் முதல்ல காமெடி தான் மேஜராக இருக்கும். ஆனால் இந்த இதில் காமெடி இல்லாதனால ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு த்ரில்லிங்காக கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபு ரொம்ப இதாக இருக்குது. காமெடி அங்கங்கே தான் ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் இருக்குது. அந்த காமெடி மட்டும்தான் இருக்குது. மற்றபடி யோகி பாபு மற்ற யார் பண்ணுற காமெடியுமே பெருசாக சிரிக்கிற அளவுக்கு இல்லை. ஏதாவது செஞ்சு உங்கள் சக்தியால் அந்த பார்க்க கட்டுப்படுத்த வேண்டியது. சுந்தர்சி சார் ஒரு ரெக்வஸ்ட்டாக செய்கிறேன். இப்போ அரண்மனை 4 வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கலகலப்படுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா கலகலப்பில் வந்து முழுக்க அந்த காமெடி தான் பேசப்படுது. ஸோ அதனால் இப்போ கலகலப்பு சீரிஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ புதுசாக ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜேனர், உங்களுக்கு ஃபேவரட்டான ஜேனர் கலகலப்பு அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடியன்ஸ் வந்து மேபி ஒரு தடவை அந்த பார்க்கலாம். இனி மனித சக்தியால் அது கட்டுப்படுத்தவே முடியாது. வழக்கம் போல் இருக்க அதே அரண்மனையோட சீரீஸ் தான் இந்த அரண்மனை 4ம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் அரண்மனை பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா சினிமா வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனல் 5 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.